அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு புது நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். காலையிலிருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். 119, 147 பாருங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாருங்க. அதிகாலையில் அவர் என்ன பண்ணுற, எழுந்து சத்தமிட்டாராம். ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது. அதனால் அதிகாலையில் எழும்பி அவர் சத்தமிடுகிறார். அதனால் இன்னொரு வாசனம் கூட, காலையில் தேடுறவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதிகாலையில் நம்ம எழும்பி ஜெபிக்க ஒரு பழக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண, நம்ம தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். அதிகாலையில் தாவீது கூப்பிட்டு ஜெபிக்கும்போது சத்துருவிலிருந்து தாவீது சத்துருவிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அதில் கூட தேவன் விடுதலை கொடுத்தார். ஒரு ராஜாவாக அவர் என்ன பண்ணுறாரு, மாற்றினார் அப்படின்னு சொல்லி ராஜாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் மேலே அவர் நம்பிக்கையாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார், கர்த்தரை பெற்று கொண்டிருந்தார். அதே போல் நீங்கள் 119, 49 அது பாருங்கள். உம்முடைய கிரியைகளின்படியே என்னை சத்தத்தையே கேளும் கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பின்படியும் என்னை உயிர்ப்பியும் என்றார். உன் கிரியைகளின்படி என்னை சத்தியத்தை கேளுங்கப்பா, உங்கள் நியாயப்படி கர்த்தாவே எனக்கு தீர்ப்பு செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, அதே போல் 148 கூட பாருங்கள். உமது வசனத்தையே தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை விழித்து கொள்ளும். உன் வசனம் தியானிக்கும்படி என்ன பண்ணுறாரு, முதலாவதாக காலையில் எழுறாரு, கூப்பிடுறாரு, சத்தமிடுகிறாரு. அதே போல் அந்த சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணார், உமது அந்த வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்கள் அப்படின்னு காலையில் நீங்கள் பார்க்கும்போது குறித்த ஜாமம் 3 மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே 3 மணிலேருந்து அந்த காலையில் ஜபம் தான் தேவனுக்கு ரொம்ப அருமையான ஜபம். ஏதேன் தோட்டத்தில் கூட அவர் என்ன பண்ணாருன்னு, ஆதாம் ஏவாளை சந்திக்க ஏதேன் தோட்டத்துக்கு வரும்போது கூட காலையில் தான் அவர் வருவார். அந்த காலையில் ஆதாமே எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட காலையில் ஜெபித்தாருன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவ கூட அவர் காலையில் இருளாக காலையில் ஜெபிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் தாவீது பாருங்கள் எவ்வளோ ஒரு வாஞ்சை இருக்கிற பாருங்கள். அதிகாலையில் அவர் என்ன பண்ணார், அவர் வசனத்துக்காக காத்துட்ருக்கிறார். அந்த வசனம் எது நான் அடிக்கடி சொல்வேன், அது வசனம் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கறது. இருப்புறம் கருக்குள்ள பட்டியத்து போல் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்காக அவர் என்ன பண்ணார், காத்து கொண்டு இருந்தார். அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவர் என்ன சமாதான சந்தோஷத்தோட அவர் என்ன பண்ணார், அவர் வேலைகளெல்லாம் செய்வார்கள். அதுபோல் அன்பானவர்கள், இந்த காலை வேளையில் நீங்களுக்குள்ளே எழும்பி ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்த அந்த வசனத்துக்காக நீங்கள் காத்திருங்க. வசனத்தை இருந்து அந்த வசனத்தை கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது, அந்த வசனத்தை காலையிலேருந்து சாயந்தரம் வரை நீங்கள் தியானிக்கும் போதே நீங்கள் இங்கே எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா அந்த வார்த்தை உங்களோட இருக்கிறதுனா அவரோட வார்த்தை, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்றது அர்த்தம். அதனால் அவரோட வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. காலையில் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நாளுக்காக நன்றி ஐயா, நேரத்துக்காக நன்றி. புது நாள் தந்தீரே கர்த்தாவே, புது கிருபை தாங்கப்பா, புது பலன் கர்த்தாவே தாங்க. எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை தகப்பனே, ஆண்டவரே சமாதானத்தோட தகப்பனே, எதிராளி ஜெயிக்கிற ஒரு பலத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. என் குடும்பங்களில் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைங்களும் போக்கத்தையும் வருத்தியும் அவங்க செய்கிற வேலைகளெல்லாம் என் தேவனீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, உங்களை தேடுற பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் குறை இல்லைன்னு சொல்லி அந்த தேவன் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதே போல் கர்த்தாவே, உங்கள் வசனத்தை ஆண்டவரே தியானிக்கும்படி குறித்த ஜெபங்களை கர்த்தாவே உன்னை என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று தாவீது சொன்னது போல் உன் வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த புது நாளில் நீங்கள் கொடுத்து கர்த்தாவே அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க தேவன் கிருபை தாங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென்.